சென்னை சோழிங்கநல்லூரில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு 7000 சாக்லேட் கொண்ட மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுமன். விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. அதாவது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று சோழிங்கநல்லூர் தொகுதியில் 4ஆம் கட்ட வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார். தொடர்ந்து சோழிங்கநல்லூர் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்ட ஜெயவர்தனுக்கு சென்னை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் யோகு ஞான பிரகாசம் அந்த பகுதியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு வேட்பாளரை ஜெயவர்தன் மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு 7000 சாக்லேட் ஒன்றிணைந்த மாலையை அணிவித்து ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்தார். தொடர்ந்து ஆள் உயர ரோஜாப்பூ மாலை, பட்டாசு வெடித்து, ஆரத்தி எடுத்து, பூசணிக்காய் உடைத்து என ஏராளமானோர் பெண்களும் இருபுறமும் வரிசையாக நின்று மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்ததை கண்டு தொடர்ந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சியினர் அதிமுக அனைவரும் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்றும், தொடர்ந்து இந்த பகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் தொடர்ந்து ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். பிரதமர் ரோட் ஷோ குறித்து தெரிவித்த போது மக்களிடம் பிரதமர் ரோட் ஷோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எனவும் ஜெயவர்தன் தெரிவித்தார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.